ரஃபிக்கு மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பனிமலையில் ஏறினாங்க. அப்போன்னு பார்த்து முஃபாசாவும் அந்த பொண்ணு பெண் சிங்கம் சராலியும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதை பார்த்து பொறாம அடைஞ்ச டாக்கா கிரோஸ் கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டான். நம்ம 2 பேரும் முஃபாசாவை அழிக்கணும்னு சொன்னான். அதே மாதிரி திரும்பியும் டாக்கா போய் முஃபாசா கூட சேர்ந்துட்டு போனாங்க. அவங்க கடைசியாக மிலேலேவை ரீச் பண்ணிட்டாங்க. மிலேலேயில் எல்லா அனிமல்ஸும் இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து கிரோஸ் வந்துட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. முஃபாசா யோசிச்சான், எப்படி கிரோஸ் இங்கே வந்தானே. அப்போதான் கிரோஸ் சொன்னா, உன்னோட நண்பன் டாக்கா என் கூட சேர்ந்துட்டான். இனிமேல் டாக்காவால் தான் நீங்கள் வந்தேன். அவள் எல்லா அடையாளத்தையும் உருவாக்கி காட்டினான் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்த கிரோஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். முஃபாசா எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் போய் எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து பண்ணால் அவனை அழிக்க முடியும். யாரும் பயப்படாதீங்க, உங்களோட குழந்தைங்க தான் வருங்காலத்தில் வரப்போகிறாங்க. அவங்கள காப்பாற்றணுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட எல்லா அனிமல்ஸும் மோட்டிவேஷன் கிடச்சி எல்லாரும் மோதுவாங்க. அந்த வெள்ளை சிங்கங்களோட கூட்டத்தை எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. கடைசியில் கிரோஸும் முஃபாசாவும் சண்டை போட்டுருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கிரோஸ் அவன் நெயில்ஸால் முஃபாசாவை அழிக்க வரப்போகுது. நம்ம டாக்கா தடுத்துடுவான். டாக்கா கடைசியில் சொல்லுவான், என்னோட நண்பன் முஃபாசா நான் துரோகி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்த முஃபாசா என்னை காப்பாற்றிட்டியேன்னு சொல்லுவான் அவன்கிட்ட. அப்போன்னு பார்த்து கிரோஸ் கடற்கரையில் விழுந்து செத்து போயிடுவான். கடைசியில் முஃபாசா ராஜாவாயிடுவான். அவ்வளோதான் நம்ம ஸ்டோரி கம்ப்ளீட்டட். டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.